Taste the Daily. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா மாநிலங்களிலோட எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒரு எக்கனாமிக் இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, சோஷியல் இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, அதுல ஒரு முதல் 3 மாநிலங்கள்ல ஒன்றாக தமிழ்நாடு இருக்கு. இதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த திமுக போட்ட அந்த அடித்தளம் தான். எப்படி அன்று திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையோடு தெளிந்த சிந்தனையோடு இருந்தாரோ, இன்றைக்கு அதே வகையில திரு ராகுல் காந்தி இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல 50% ரிசர்வேஷன் அந்த கேப்பை பிரீச் பண்ணணும் அப்படின்றாங்க. அதை விட ஜாஸ்தியா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அகில இந்திய கட்சி எதுவுமே இல்லை. என்னதான் நம்ம இந்த சமூக நீதியை பற்றி பேசினாலும், என்னதான் அதுல நியாயங்கள் தர்க்க ரீதியாக நியாயங்கள் இருந்தாலும், என்னதான் அது சரியானதாக இருந்தாலும், நம்முடைய குரல் வடக்கே ஒலிக்குமா? நம்முடைய குரலை வடக்கே சீரியஸா எடுத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனா திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை சொன்ன பிறகு அதற்கு ஒரு பெரிய ஆம்பிளிபிகேஷன், திராவிடத்தின் குரலாக ராகுல் காந்தி ஒலிக்கிறார். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமிகு சரவணன் வந்துள்ளார். வணக்கம் சார். திமுகவுடைய பவழ விழா ஆண்டுல இருக்கும். திமுகவில் முப்பெரும் விழா, பெரியார் அண்ணா, அதே போல் திமுக தொடக்க விழா, அந்த முப்பெரும் விழா ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தோடு தலைமை கழகத்திலிருந்து ஆரம்பித்து கிளைக்கழகம் வரைக்கும் ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடுவீங்க. இந்த முப்பெரும் விழா என்ன காரணத்துக்காக சார் கொண்டாடுறீங்க? அந்த பின்னணியை, அந்த வரலாற்று பின்னணியை நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? திமுக கழகம் இந்த சமூக நீதிக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. திராவிடர் கழகம் தொடர்ந்து சமூக நீதிக்காகவும் சம உரிமைகளுக்காகவுமே போராடி கொண்டிருக்கும் பொழுது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அதிகாரத்திற்கு வெளியே இருந்து வெறும் இது போல போராட்டங்களையோ கருத்துக்களையோ சொல்லியிருந்தா மக்களிடையே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதிகாரம் நம் கையிலே இருக்க வேண்டும். அதிகாரம்னா அரசியல் அதிகாரம் தான் நம்ம கையில இருக்கணும். அரசியல் அதிகாரத்திற்கு ஜனநாயகத்துல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும், தேர்தல் அரசியலிலே ஈடுபட வேண்டும் என்ற நோக்கிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த அடிப்படையில் தொடர்ந்து பல வெற்றிகளை சமூக நீதி பார்வையிலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி, பெண்களுக்கு பல உரிமைகளை பெற்று தருவது, எல்லா விஷயத்திலையும் எல்லா இதுலையுமே எடுத்தீங்க அப்படின்னா, இந்த 75 வருடத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா மாநிலங்களிலோட எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும், அது ஒரு எக்கனாமிக் இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, சோஷியல் இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, அதுல ஒரு முதல் 3 மாநிலங்கள்ல ஒன்றாக தமிழ்நாடு இருக்கு. இதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த திமுக போட்ட அந்த அடித்தளம் தான். அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய இதுல தமிழ்நாட்டுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள், அந்த தலைவர்களை போற்றும் வகையில, அந்த தலைவர்களை கொண்டாடக்கூடிய வகையில நடைபெறும் விழா தான் இந்த முப்பெரும் விழா. அதுவும் இந்த வருஷம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா 75வது ஆண்டு விழா, பவழ ஆண்டு விழா. ஸோ அது ஒரு இதை கொண்டாடுகிறோம். அதுவும் ஆட்சியிலிருந்து தலைவர், திமுகவுடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இதில் இதை கொண்டாடுகிறோம் என்பது அதுவும் கலைஞர் 100ஆண்டு விழாவோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம் என்பது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகால சாதனை அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். கோட்டையிலே கொடியேற்றுவதற்கான அனுமதியாக இருக்கட்டும், சென்னை நம்முடைய மெட்ராஸ் மாகாணம்ன்றதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியதாக இருக்கட்டும், அதில் தொடங்கி இன்று சிறார்களுக்கு காலை உணவு திட்டத்திலே நிற்கிறது. அது எடுத்த சாதித்த சாதனைகள் எத்தனையோ சாதனைகள், சந்தித்த சவால்களும் எத்தனையோ சவால்கள். அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்தை எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருப்பார். தலைவர் கலைஞர் அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டே வருவார். திமுக என்பது வெறும் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய இயக்கமும் கூட அப்படின்றதுல தெளிவாக சொல்லிக்கொண்டே வருவார், பேசிக்கொண்டே வருவார். அதனுடைய வெளிப்பாடு தான்
எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அரசியல் கணக்குகளை தாண்டி தொடர்ந்து வந்து திமுக வந்து அதற்காக வந்து குரல் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது வரும். ஓகே சார். 49ல அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ டெல்லி ஆதிக்கம். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பாஜக எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு மனநிலையில தான் அன்னைக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் மாறி வந்திருக்காங்க. அந்த சூழலும் தற்போதைய சூழலும் அண்ணா திமுக ஆரம்பித்த எந்த சூழலில் ஆரம்பித்தாரோ அதே சூழல் தான் தற்போது அகில இந்திய அளவில் இருக்கா. ஸோ இப்போ வந்து பிஜேபி வந்திருக்காங்க. ஸோ இந்த டிரான்சிஷனை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் வந்து திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் விலக்கு, எமர்ஜென்சி காலகட்டங்களில் மாநிலங்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு இங்கே மாநில சுயாட்சி சார்ந்து திமுக பேசுகிற விஷயங்களை இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற பாஜக எப்படி சார் பார்க்குறீங்க? கம்பேரிசன் பண்ணி முடியல. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் நீங்கள் சொல்வது போல இதே பாஜக என்ன கொள்கைகளை வைத்து கொண்டு இருக்கிறதோ அதே போன்ற முக்கியமான கொள்கைகளெல்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வைத்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா எல்லாம் வந்து அங்கே சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஒரு எல்லாம் உயர் ஜாதி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க தான் வந்து தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. அவர்கள் வந்து அந்த கொள்கைகளை அப்படியே வந்து ஏற்றுக்கொண்டு அப்படியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், உதாரணத்துக்கு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், அவர் வந்து என்னதான் கூட யார் இருந்தாலும் காங்கிரஸ் எந்த கருத்துக்களை சொன்னாலும் அவர் வந்து மதசார்பின்மையை வந்து தூக்கி பிடித்தார். ஒரு சோஷியலிசம் அப்படின்றத தூக்கி பிடித்தார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். எப்படி வந்து அவர் வந்து பல விஷயங்களை வந்து மனதார ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இடஒதுக்கீடு என்பது வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிச்சது. கம்யூனல் ஜிஓ 1921 போட்டது. நீதி கட்சி காலத்தில் போட்ட அந்த கம்யூனல் ஜிஓ வந்து என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதோருக்கு வந்து தொடர்ந்து இடஒதுக்கீடுகள் வந்து அரசு உத்தியோகங்களிலுமே மாணவர் சேர்க்கையிலுமே தொடர்ந்து வந்தது. அப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த உடனே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இதற்கு முன்னால் என்னென்ன சட்டங்கள் இருந்ததோ அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்ததால ரத்து செய்யப்படுகிறது, அவை செல்லாததாகி விடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ஜிஓ வந்து புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்ததால கம்யூனல் ஜிஓக்கு இடமில்லை அப்படின்ட்டாங்க. 1951 வந்து சம்பகம் துரைராஜன் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர், மருத்துவ மாணவர்னு நினைக்கிறவர், அவர் வந்து எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைக்கல, இவங்க வந்து இங்கே வந்து இன்னும் வந்து அந்த இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணுறாங்க, இடஒதுக்கீட்டை வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு அந்த கம்யூனல் ஜிஓக்கு இங்கே வேலை கிடையாது, பண்ண முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அந்த உயர்நீதிமன்றம் வந்து சரிதான், சம்பகம் துரைராஜன் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக அந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லுது, சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான், நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கூடாது, இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுது. அப்போ வந்து பெரியார் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்கிறது. அப்போ திரு ஜவஹர்லால் நேரு வந்து இந்த நிலைமையுடைய இந்த கோரிக்கையுடைய நியாயத்தை உணர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் முதல் திருத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இது வந்து அதுதான் இன்னைக்கும் வந்து நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு வந்து அது இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு ஒரு சமூக நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. சோ பொறி இங்கிருந்து கிளம்பினாலும் பொருளாதார அளவுகோல் கிடையாது, கல்வியும் சமூக நிலையும் தான் ஒரு அளவுகோல்னு பெரியாருடைய போராட்டம். அப்சல்யூட்லி. சோ அதை ஏத்துக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் திண்மையும் இருந்தது நேரு, பண்டித நவர்லால் நேரு அவர்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது ஒரு தலைவரை சொல்ல முடியுமா அங்க பாஜகல அந்த கேலிபரோட ஈக்குவேட் பண்ண முடியுமா? இடபிள்யூஎஸ் கொடுத்திருக்காங்களே சார் 10%. இடபிள்யூஎஸ் வந்து அப்படியே நேர்மாறான. இப்போ இடபிள்யூஎஸ் வந்து என்ன அப்படின்னா பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. அது வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள்லாம் கிடையாது. இதுல காங்கிரஸுக்கும் பாஜக ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்து இல்லை. அதுதான் சொன்னேன், நான் திருப்பியும் சொன்னேன் உங்ககிட்ட. காங்கிரஸுக்கும் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே அந்த சனாதன போக்குகள் வந்து சில வந்து ஒற்று போய் தான் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அன்று திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையோடு
தெளிந்த சிந்தனையோடு இருந்தாரோ இன்றைக்கு அதே வகையில திரு ராகுல் காந்தி இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, காஸ்ட் சென்சஸ் பண்ணணும் அப்படின்றாரு. அதை விட முக்கியமாக காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல 50% ரிசர்வேஷன் அந்த கேப்பை வந்து பிரீச் பண்ணணும் அப்படின்றாங்க. அதை விட ஜாஸ்தியா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் அகில இந்திய கட்சி எதுவுமே இல்லை. இன்னைக்கு தகவல், இன்னைக்கு வந்து கசிய விடப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட் இஸ் மல்லிங் கண்டக்டிங் அ காஸ்ட் சென்சஸ் அலாங் வித் ரெகுலர் சென்சஸ் அப்படின்னு சொல்லி தகவல்கள் இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்ல வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. கசிய விடுகிறார்கள். பாஜகவிற்கு வந்து இப்போ இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயமாக மாறிவிட்டது. ஏன்னா அதை ஆர்எஸ்எஸ் வேற பிரஷர் பண்றாங்க, நீங்க காஸ்ட் சென்சஸ் எடுங்கன்னு சொல்லி ஒரு பிரஷர் பண்ண. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க சார், அது வெளியில ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸா இருக்கும். அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு காலம் இதுக்கு வந்து ஒத்துக்காது. அவங்க வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் தொடர வேண்டும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரே நோக்கம். அதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். நீங்க வந்து அதற்கு வேற என்ன சாயம் பூசினாலும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த இடஒதுக்கீட்டிலேயே இந்த இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த இடஒதுக்கீடு வந்து தேவையா இல்லையா என்பதை வந்து நாம் வந்து ஒரு ஓப்பனா விவாதிக்க வேண்டும். இடஒதுக்கீடுன்னு எவ்வளவு நாள் கண்டிப்பாக செல்ல போகிறது அப்படின்லாம் சொல்லி கேள்வி எழுப்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள். முதல் முறையாக காஸ்ட் சென்சஸை பற்றி திரு ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பித்த பிறகு, அதற்கு இந்தியா முழுக்க எழுந்திருக்கக்கூடிய ஆதரவை பார்த்த பிறகு என்ன சொல்றாங்க, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் வந்து இடஒதுக்கீடு தொடர வேண்டும்னு இப்போ சொல்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்றாங்க. ஸோ இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வேடம், நாடகம். இதைத்தான் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ காங்கிரஸை பொறுத்தவரை இந்த மாற்றம், அதுவும் திரு ராகுல் காந்தி அவர்களிடையே ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் வந்து வரவேற்கத்தக்க மாற்றம். இது வந்து இந்தியாவிற்கு தேவையான மாற்றம். இப்போ என்னதான் நம்ம வந்து இந்த சமூக நீதியை பற்றி பேசினாலும், என்னதான் அதுல நியாயங்கள் தர்க்க ரீதியாக நியாயங்கள் இருந்தாலும், என்னதான் அது வந்து சரியானதாக இருந்தாலும், நம்முடைய குரல் வடக்கே ஒலிக்குமா, நம்முடைய குரலை வந்து வடக்கே வந்து சீரியஸா எடுத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனா திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை சொன்ன பிறகு அதற்கு வந்து ஒரு பெரிய ஆம்பிளிஃபிகேஷன், திராவிடத்தின் குரலாக ராகுல் காந்தி ஒலிக்கிறார்னு எடுத்துக்கலாமா? அப்சல்யூட்லி. ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் திமுக அரசு இங்கே என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறதோ அந்த திட்டங்களை எல்லாம் அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இலவச பேருந்து பயணம். அப்புறம் மாதம் மகளிருக்கு உதவித்தொகை. அதே போல தெலுங்கானால பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் வேற ஏதோ மாநிலத்திலையும் காங்கிரஸ்ல அதை வந்து ஃபாலோ பண்ணி மகாராஷ்டிரால காங்கிரஸ் இல்லை, பட் அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய திட்டங்களை, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2019 முன்னாடி ஐ எம் ஜனியுதாரி பிராமின், பூணூல் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிராமணன்னு பேசினவர் திரு ராகுல் காந்தி. இன்னைக்கு என்ன சொல்றாரு, காஸ்ட் சென்சஸ் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இந்த மாற்றம் வந்து அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தம், பாஜகவிற்கு ஒரு கவுண்டர் நேரட்டிவ் கொடுத்தாதான் மக்கள் நம்மளை சீரியஸா ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றாங்க. அதை விட முக்கியம் வந்து இது வெறும் நேரட்டிவ் மட்டும் கிடையாது, இது வந்து இந்திய மக்களுக்கு தேவையான ஒன்று என்பதையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசுகிறார். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நீதியை வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாத்தையும் வந்து அதை ரெப்ளிகேட் பண்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியிடமிருந்து நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பிஸியான ஸ்கெட்யூல்ல நேரம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.